புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. 4 பேரு நடுவிலே நூலும் ஒருத்தன் கையிலே, 4 பேரு நடுவிலே நூலும் ஒருத்தன் கையிலே, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. புதுமை, எல்லாத்திலையும் புதுமை. திடீர்னு பொங்குற ரோஷம் கூட பாருங்க, புதுசு கண்ணா புதுசு. பொங்கன ரோஷம் அப்படி என்ன ரோஷங்க, அதை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தம் பார்க்க போறோம். நண்பர்கள் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும், யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லும் போது சிரிப்பு. தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்ல 50-60 வருஷமா ஆட்சி பண்ணவங்க தமிழ்நாட்டுல எதையுமே செஞ்சு வைக்கலன்னு சொல்லும் போதும் சிரிப்பு. 2026 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேக்கும் இடையில் தான் போட்டின்னு சொல்லும் போதும் சிரிப்பு. இதே பாருங்க, கொடுத்து கொண்டிருந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும், அதாவது தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக, 2 மாபெரும் கட்சி எதிர்த்து போட்டி போட போறோம்னு சொன்ன உடனே பொங்குது பாருங்க ரோஷம். எது எங்களை சொல்லிட்டீங்களா ஊழல் சக்தின்னு சொல்லி? எப்படி சொல்லலாம்? ஆனா பிளாக் டிக்கெட் மண்ணா, ஊழலை ஒழிப்போம் சொன்னீங்களா? நீங்க உங்க பணத்தை பிளாக் டிக்கெட் வித்து தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், என் கொள்கையை எதிரி, உடலங்காதிரி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் நாங்களாம் வெகுட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். திடீர்னு ரோஷம் வந்து பொங்கன்னு பொங்கி விஜய்க்கு எதிராக அதிமுக நீளமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பிளாக் டிக்கெட்ல தொடங்கி, விஜய் விற்கிற பிளாக் டிக்கெட்ல தொடங்கி விஜய் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்தது வரைக்கும் யார் யாரு பிளாக் டிக்கெட் வித்தது, உங்க கூட இப்ப இருக்கிறது யாரு, கரூர்ல எப்பேற்பட்ட அநியாய அக்கிரமம் நடந்தது, 72 நாள் தலைமுறைவாக யார் இருந்தது, இப்படி நீண்ட கடுமையான விமர்சனத்தை விஜயை நோக்கி அதிமுக வைத்து கடைசியில பாருங்க முடிக்கிறாங்க. அறிவாலய குப்பையுடன் சேர்த்து டிவிக்கு குப்பையும் நாங்க துடைத்து எறிவோம். அதிமுக விஜயை நோக்கி வைத்த விமர்சனத்தை நம்ம முழுசா படிச்சு சொன்னா நண்பர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடும், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால பாருங்க, நீங்களே ஃப்ரீயா இருக்கும்போது, நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது நிறுத்தி நிதானமா நீங்களே படிச்சு பார்த்துக்கங்க. நேற்று முதல் திடீரென்று பாருங்க அதிமுக கட்சிக்கு ஒட்டுமொத்தமா ரோஷம் வந்து, அதிமுக முதல் அமமுக டிடிவி தினகரன் வரைக்கும் பிளாக் டிக்கெட். விஜய் யோகியமா? என்ன ஊழல்வாதி எங்களை சொல்றாரு? அவர் யார் தெரியுமா? பிளாக் டிக்கெட் வித்தா அவங்க பொழப்பைய ஓட்டினுக்கிறீங்க. நான் என்ன கேட்டுக்கிறேன், ஊழல்னா என்ன சார்? ஊழல்னா வந்து அரசியல பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, பிளாக் டிக்கெட் விக்கிற பணம் எல்லாம் யாருக்கு போய் சேருது கடைசியா? எல்லாமே கணக்கு, அதெல்லாம் ஊழல் இல்லையா? அதையே கட்டுப்பட்ட உங்களுக்கு துப்பு தெம்பு திராணி வக்கு கிடையாது. நீங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்றீங்களான்ட்டு ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம தெர்மோகோல் விஞ்ஞானி அவர்கள், அவர் யார் தெரியுமா? 41 பேர் மரணத்துக்கு காரணம் வந்து ஓடி ஒளிஞ்சவர் அவரு. யாராச்சும் அடிக்க முடியுமா சொல்றாரு. தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுல இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்க பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்னங்கடா உங்க கான்செப்ட், என்ன அரசியல்? இப்படி வரிசை கட்டி வீடு கட்டி விஜய விமர்சனம் செய்யற மும்முரம் திடீர்னு எப்படிங்க வந்தது? என்ன கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன அந்த ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சியும் இருக்கு அப்படின்ட்டு என்ன அப்ப வராம இப்ப ஏன் வந்தது? ஒரு பக்கம் எம்ஜிஆர் போட்டோ வச்சுருக்கீங்க, அப்ப எம்ஜிஆர் எதுவும் செய்யலையா? ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்றான். அந்த ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாடு எம்ஜிஆர் அவர்களும் பல ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாரு. 54 ஆண்டுகள் அதிமுக கட்சி ஆரம்பிச்சு 54 ஆண்டுகள் ஆகிறது. பச்சாதான் வந்து தாவேகா. ஏன்னா அவர் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 54 வருடங்கள் ஆகி அதுல 32 வருடங்கள் ஆட்சி செய்து அதுல 7 முறை முதலமைச்சராக இருந்து பல்வேறு தமிழ்நாட்டுக்காக கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு பல சாதனைகள் செய்து இன்றைக்கு தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு மாநிலமா இருக்குன்னு நம்ம எல்லாம் மாற்றணும். அதுக்கு அதிமுக பங்கு அது யாரும் மறுக்க முடியாது. இப்போ கொடுக்குற இந்த பட்டியல்லாம் முன்னாடி எங்க போச்சு? தமிழ்நாட்டுல வளர்ச்சியே இல்ல சொல்லுவார விஜய். எப்படிங்க நாங்க இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிருக்கோம், அப்ப நாங்க செஞ்சு வச்சதெல்லாம் எங்க போச்சு, எங்க இருக்குன்ட்டு அப்ப ஏன் கேட்கல? ரோஷம் வரல, கோபம் பொங்கல? 2 மாதங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரம் உள்ளரங்கத்துல ஒரு மீட்டிங் போட்டார் இல்லைங்களா? அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொன்னாரு? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை குறிப்பிட்டு, சாரி ஃபார் த பிரேக்,
தடங்களுக்கு வருந்துகிறோம். நேற்றைய தினம் பதிவிட்ட காணொளியில் ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க மட்டும் பேசுனா அவங்க பேசுறத போடாதீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம என்றைக்குமே இந்த மாதிரி இவங்க பேசுனாங்கன்ட்டு நம்ம போற போக்குல அடிச்சு விட்டு போறது கிடையாதுங்க. இவங்க இதை பேசுனாங்கன்ற ஒரு ஆதாரபூர்வமான ஆதாரத்தை பதிவிட்டு தான் வழக்கம். நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால பொறுமையாக நண்பர்கள் அவங்க பேசுறதையும் சேர்த்தே கேளுங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான். அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டியிருப்பாங்க போல. அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம இல்ல. நான் கேட்கிறேன், ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா? பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு 60 ஆண்டுகளுக்கு மேலாக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை யாருமே புதுப்பிக்கலன்னு அன்றைக்கு சொல்லும் போது பாஞ்சு வந்திருக்க வேண்டியதுன்னு ஏன் வரலங்க? ஒரு பக்கம் முன்னுக்கு பின் முரணாக விஜயே இருக்காரு. எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன், அடுத்த எம்ஜிஆர் நான் தான், எம்ஜிஆர் புகைப்படத்தை மாட்டி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, 60 ஆண்டுகளுக்கு மேலாக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்க துப்பு இல்லைன்னு சொல்ற விஜய் அந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியும் இருக்கு இல்லைங்களா? சரி, திடீர்னு அதிமுக கோவப்பட்டு வராங்க இல்லைங்களா? இது எங்களை பார்த்து ஊழல் சக்தின்னு சொல்லிட்டியான்னு சொல்லி. ஆமாங்க, நாங்க ஊழல் சக்தி தாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க, நாங்க ஊழல்வாத கட்சி தான் சொல்லி வேற யாரும் சொல்லலைங்க. அதிமுகவே தான் பாருங்க விஜய்க்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இன்னைக்கு இவர் பேசி இருக்கிறாருன்னா, முதல்ல ஊழல்னா அந்த ஊழல் யார் செஞ்சா, எப்ப செஞ்சா, யார் அதையெல்லாம் தெளிவுபடுத்தணும். அவரு செங்கோட்டையில பக்கத்துல வச்சுக்கிட்டு இவர் சொல்றதுனால வச்சிருக்கனால அவருக்கு அது ஊழல் கட்சியா தெரிஞ்சிருக்கலாம். செங்கோட்டையில பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவர் ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். செங்கோட்டையன் மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? ஏற்கனவே 3 வழக்குகள் இருக்கு. அவர் கொஞ்ச நாள் சிறையில கூட இருந்தாரு, சேலம் சிறைச்சாலையில. அது வேற. செங்கோட்டையன் அவர்கள் எங்க இருந்தாருங்க? திமுக கட்சியில் இருந்தாரா? இல்ல 50 ஆண்டுகளாக மாறி மாறி அங்க 10 வருஷம், இங்க 5 வருஷம், அங்க 5 வருஷம் மாறி மாறி இருந்தாங்களா? இல்ல எங்க கூட இருக்கும்போது அவர் உத்தமரா இருந்தாருங்க. திமுக கட்சியில போய் சேர்ந்த கையோட அவர் ஊழல்வாதியா மாறிட்டாரு, அதனால நாங்க அவரை ஊழல்வாதின்னு சொல்றோம்னு சொல்றாங்களா? அதிமுக கட்சி தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாரு, இப்பதான் வெளியே போனாரு. அப்ப செங்கோட்டையன் அவர்களை ஊழல்வாதி என்று சொன்னால், செங்கோட்டையன் அவர்கள் இருந்த அமைச்சரவை என்பது யாருடைய அமைச்சரவை? இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க தவளை. நிறைய தவளைகள் இருக்கு இல்லைங்களா? தவளைகள் தங்கள் வாயால் கெடுவார்கள் என்று. அந்த மாதிரி இருக்கிற நிறைய தவளைகளில் மிக முக்கியமான தவளை யார் என்றால் அது வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் தான். நண்பர்கள் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. என்னப்பா தனிமனித தாக்குதல் ஈடுபடுறமா தெரியுதேன்ட்டு இருக்கிற உண்மையை எடுத்து போடுறோமே தவிர நாங்க தனிமனித தாக்குதல் ஈடுபட்டு பழக்கம் கிடையாது. கெட்டு போன தவளைகளில் ஒன் ஆஃப் த மேஜரான தவளை விஜய் அவர்கள் என்று ஏன் சொல்றோம்னு சொன்னா, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் கேட்கிறோம், ஏன் இப்படி ரங்கா? நியாயமா தெரியலாம். வரும்போது விசில் சின்னத்தோட சேர்த்து விஜய் அளவுக்கு ஆள் உயர பெல்ஜியம் கண்ணாடிய கையோட கூட்டிட்டு வந்தா எப்படிங்க? என்ன பாருங்க, ஊழலை குறித்து அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. நான் எதுக்குமே ஆசைப்படாத நான் ஆட்சிக்கு வந்தா அப்ப மட்டும் ஊழலை பண்ண போறேன்? எனக்கு பொருளின் மீது பற்று இல்லையாப்பா. கண்டிப்பா எந்த பொருளையும் விட்டு வைக்காம ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வாங்கி குவிச்சு சேர்த்து வைத்ததற்கு பிறகு வேற இருக்கிற எந்த பொருள் மீது நமக்கு பற்று வரப்போகுது? எதுக்குமே ஆசைப்படாதவன் நான். அப்படிங்களா? பற்று இல்லாத பொருள் நம்பர் 1 கார் ஞாபகம் இருக்குங்களா? வெளிநாட்டு காரை வாங்குவார், கோடிக்கணக்கில் காசு கொடுத்து இறக்குமதி பண்ணுவாரு. ஆனால் அதற்குண்டான காசை ஒரு குடிமகனாக இருந்து நம்ம நாட்டோட அரசாங்கத்துக்கு கட்டுறதுக்கு காசு இருக்கான்னு கேட்டா இல்லையே. எங்கப்பா இருக்கு என்கிட்ட காசு? கார் வாங்கறதுக்கு தான் காசு இருக்கு, ஆனா அதற்குண்டான வரியை செலுத்துவதற்கு என்கிட்ட காசு கிடையாது. அதனால பாருங்க, இந்த காருக்கு நான் செலுத்த வேண்டிய வரிக்கு எனக்கு விலக்கு வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போய் நின்னாரு. அங்க போயிட்டு இவர் அடிக்கு மேல அடி வாங்கி, என்னையா இது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, ரியல் ஹீரோவா இருக்காதீங்க, ரியல் ஹீரோவா இருங்க ஐயா, கட்ட வேண்டிய டாக்ஸை ஒழுங்கா கட்டுங்க ஐயா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம்னு சொல்லி அபராதம் போட்டாங்க இல்லைங்களா? அந்த அபராத பற்று யாருக்கு விதிச்சாங்கப்பா? பற்று நம்பர் 2, நானும் ஊழல் பண்ண மாட்டேன், எதுக்கும் ஆசைப்படாதவன். அப்படி ஆசைப்படாதவன் தலைமையில் ஆட்சி அமையும் போது என் தலைமையில் உள்ளவர்களையும் நான் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்படிங்களா? தலைவான்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? காலில் விழுந்த உண்மை அடுத்து வர்த்தம். அந்த தலைவா படத்தில் வாங்கிய காசு பணம், மணி, துட்டு, சம்பளம் எவ்வளவு ஒயிட்டு எவ்வளவு பிளாக்ன்ட்டு கொடுத்தவரே சொன்னாரே. இப்ப எல்லாருக்கும் விஜய்க்கு நான் தலைவாவில் எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன் உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது. அது மாதிரி தான் இப்போ நான் ஒரு அமௌண்ட் சினிமாவில் அது உண்டு எல்லாருக்கும். வேற பெரிய ஆளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம், பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம். வேற பெரிய ஆளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம், பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம். வாங்குறதும் அப்படிதான் வாங்குவோம். இல்லைன்னா கணக்கு டேக்ஸ் கட்டணும், 30% டேக்ஸ் கட்டணும். அதுக்காக அந்த முறையை எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கே தெரியும். அது பொருளின் மீது எனக்கு பற்று இல்லையப்பா, எதுக்குமே ஆசைப்படாத நானுன்னு சொல்ற மிஸ்டர் விஜய் எதுக்காக எல்லாத்தையும் ஒயிட்ல வாங்காம பிளாக்ல வாங்கினீங்க? ஏன்னா பிளாக்குக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒயிட்டுக்கு டாக்ஸ் கட்டிட்டு மிச்சத்தை அமுக்குங்க கருப்பு பணமா. ஆனா பாருங்க, எதற்குமே இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா. பற்று நம்பர் 3 புலின்னு ஒரு திரைப்படம் வந்து இல்லைங்களா, அந்த படத்துக்கு வாங்கின சம்பளத்துல பாருங்க பாதி அமுக்குறாரு. 15 கோடிக்கு மேல கணக்கு காட்டாம பிளாக்ல வாங்கி வைக்கிறாரு. அதை வருமான வரி சோதனையில பிடிக்கிறாங்க. அது கூட விஜய் எப்படி மாட்டினாருன்னா 2017ஆம் ஆண்டில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் போது பாருங்க தப்பான கணக்கை கொடுக்குறாரு. அப்போ இவரை பிடிக்கிறாங்க. கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது 15 கோடிக்கு மேல தப்பான கணக்கை காட்டியிருக்காரு. அப்பதான் பாருங்க மாற்றாரு. வருவாயை மறைத்து தவறான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த குற்றத்திற்காக விஜய்க்கு வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட இந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு விஜய். அந்த வழக்கு கூட என்னன்ட்டு போடுறாருங்க, ஐயா நான் கணக்கெல்லாம் தப்பா காட்டல ஐயா, வாங்கின பணத்தை நான் கருப்பு எல்லாம் வாங்கலையா, அமிக்கெல்லாம் வைக்கலையா, தப்பா என் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்லாம் போயிட்டு வழக்கு போடல. தொடரப்பட்ட வழக்கு என்பது கொஞ்சம் லேட்டா எனக்கு அபராதம் போட்டிருக்காங்க. நான் கருப்பு பணம் வாங்கினேன் இல்லைன்னு சொல்ல, நான் பதுக்கி வச்ச நானு, தப்பான கணக்கை காட்டினானு நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேங்க. ஆனா பாருங்க, எனக்கு விதிக்கப்பட்ட அபராதம் என்பது உரிய நேரத்தில் விதிக்காமல் வருமான வரித்துறை எனக்கு லேட்டா விதிச்சிருக்காங்க. ஏங்க நான் வாங்கின கருப்பு பணத்தை லேட்டா கண்டுபிடிச்சி எனக்கு அபராதம் லேட்டா விதிச்சிங்கன்ட்டு அவங்கள போய் வேணா கேளுங்க. எனக்கு அபராதம் போடாதீங்க, எனக்கு விதிக்கப்பட்ட இந்த அபராதத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் பாருங்க வழக்கு போடுறாரு. கணக்குல வராத கருப்பு பணத்தை வாங்கி கணக்குல காட்டாம மறைத்து வைத்தது விஜய் செய்யற குற்றம். ஆனா பாருங்க, அந்த குற்றத்துக்கு மேல மேற்கொண்டு அந்த குற்றத்தை மறைப்பதற்கு எவ்வளவு குற்றம் செய்யறாரு. தப்பான நேரத்துல எனக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க, எப்படியாவது இந்த அபராதத்தை நீக்குங்கள் என்று நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு போறாரு. வேமா சூசோ இல்லாம. இவரு எதற்குமே ஆசைப்படாதவர். பற்று நம்பர் 4 2020 திரைப்படம் சம்பந்தப்பட்ட நிதி விவகாரம் தொடர்பாக இவர் வீட்டுக்கு ரைடு வருது. அந்த ரைட்ல ஒரு பெரும் தொகையே பறிமுதல் செய்யப்படுகிறது. பற்று நம்பர் 5 1.5 கோடி ரூபாய் வருமான வரித்துறை விஜய்க்கு அபராதம் போட்டாங்க இல்லைங்களா, அந்த அபராதம் சம்பந்தப்பட்ட வழக்கு கடந்து வந்து 2026 தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு வரும்போது தான் தெரியும் விஜய் மீது என்ன நடவடிக்கை பாயும் என்று. வாங்குற சம்பளத்தையே முழுசா கணக்கு காட்டாம ஒயிட்ல பாதி பிளாக்ல பாதின்னு வாங்கி அமுக்கி வைக்கிற இவரு சொல்றாரு பாருங்க, எதற்குமே நான் ஆசைப்படாதவன், என் தலைமையில ஆட்சி அமைஞ்சா நானும் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு கீழே இருக்கிறவங்களையும் ஊழல் செய்ய விட மாட்டேன். இதுக்கு பேர்லாம் என்னன்னு சொல்லுவாங்க சார்? தேச தியாகம்னு சொல்லுவாங்களா, இல்ல தேச தொண்டுன்னு சொல்லுவாங்களா, இல்ல மக்கள் சேவைன்னு சொல்லுவாங்களா? எந்த ஒரு அதிகாரம் இல்லாமல் சாதாரண ஒரு நடிகராக சம்பளத்தை வாங்கி கொண்டு சாதாரணமாக நடிக்கிற ஒரு நடிகராக இருக்கிற அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டே அரசாங்கத்துக்கு நியாயமாக கட்ட வேண்டிய வரியை கட்டாம வரி ஏய்ப்பு செய்கின்ற இவர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சியாக இருக்கும்? அதுவும் உடனிருப்பவர்கள் எப்பேற்பட்ட உத்தமர்கள். ஒரு பக்கம் அதிமுகவே ஒத்துக்கிறாங்க, ஆமாப்பா செங்கோட்டையன் ஊழல்வாதி தான்ப்பா, அந்த செங்கோட்டையனை அருகில் வைத்துக்கொண்டே ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றாங்களே. ஒரு பக்கம் பிளாக் டிக்கெட்டு விஜய் சொல்றாங்க, பிளாக் டிக்கெட் வித்து பொழைக்கிற பிளாக் டிக்கெட்டு, இன்னொரு பக்கம் லாட்டரி டிக்கெட்டு. இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பாங்க? போடுற பேஸ்மெண்ட்டே ஊழல் மூலமாகத்தான் போடுறாங்க, ஊழல்வாதிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து கொண்டு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பீங்க? நீங்க எல்லாருமே ஊழல்வாதிகளாக ஆரம்பத்திலிருந்தே இருக்கிற காரணத்தினால்தான் யாரை பார்த்தாலும் ஊழல் பண்றாங்கன்னு சொல்லுகிறீங்கன்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவங்க பொங்கி வரும்போது தான் பாருங்க இன்னும் டவுட் ஆகுது. ஏன்னா பாருங்க, கடந்த ஆண்டு 2025 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக சிக்கி உயிர் இழந்த அந்த மரணங்களுக்கு பின்னணியில் ஒரு சதி இருக்கு. அந்த சதிக்கு பின்னணியில் திமுக இருக்கு, செந்தில் பாலாஜி இருக்காரு. அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, விஜயோட வளர்ச்சி பொறுக்க முடியாம ஏதோ அவரை பழிவாங்கத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சதி கோட்பாட்டை உருவாக்கியது யாருங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அந்த கட்சியோட தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் தருவாயில் செருப்புகள் எல்லாம் வீசி இருக்கிறார்கள். அப்போ யார் வீசிருக்க கூடும்? ரசிகர்கள் யாராவது வீசுவார்களா? இதெல்லாம் மர்மமாக இருக்கு, இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்.
இதுக்கு பின்னணியில் செந்தில் பாலாஜி தான் இருக்காரு, திமுக தான் இருக்குன்ட்டு வேமா சூசோ இல்லாம முதல் கட்டை இவர் தாங்க கட்டினாரு. அன்றைக்கு விஜய்க்கு சாதகமாக அதிமுக தோளோடு தோள் கொடுத்து தோழனாக நிற்கும் பொழுது அவரு பிளாக் டிக்கெட்னு தெரியாது. இன்றைக்கு ஊழல் சக்தின்னு சொல்ற விஜய்க்கு அன்றைக்கு அதிமுக இவருக்கு பக்கபலமாக நின்ற சமயத்தில் நன்றி தெரிவிக்கும் போது தெரியாது அதிமுக ஊழல் சக்தி என்று. திடீர்னு இன்றைக்கு ஞானக்கண் திறந்து நீங்க எல்லாம் பிளாக் டிக்கெட் ஆச்சே அப்படின்ட்டு எப்ப இந்த ஞானம் வந்ததுங்க? அங்க பார், கொடி பறக்குது பார், கூட்டணி தயாராகி விட்டது, திமுக மண்ணை கவ்வுவதற்கு தயாராக இருங்கள், பலமான கூட்டணி எங்களோடு வந்து கொண்டிருக்கிறது, கொடி பறக்கிறது பார்த்தீர்களா? பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, பொமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவரையே செட்டப் பண்ணி கூட்டத்துக்கு நடுவில் நிற்க வைத்து விஜய் கட்சி கொடிய கையில கொடுத்து கோடியை அசைச்சு பார் பார் பார்னு கத்தும்போது தெரியலீங்களா அவரு பிளாக் டிக்கெட்டு? இப்ப மட்டும் ஏன் தெரியுது? அவரு ஊழல் சக்தின்னு சொல்றது கூட இருக்கட்டுங்க, உண்மைதான் சொல்றாரு. ஆனா அண்ணாவை மறந்து விட்ட கட்சின்னு சொல்றாங்க. நாங்க எங்க அண்ணாவை மறந்துட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாவை மட்டுமா மறந்தாங்க? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் கட்சியோட முழு பேரு. ஆனால் அந்த கட்சியோட பேருக்குள்ள இருக்கிற அந்த திராவிடத்தை குறிப்பிட்டு கேட்ட சமயத்தில் நம்ம இபிஎஸ் அவர்கள் என்ன கேட்டாரு? அதெல்லாம் ஆய்வு பண்ணணும். என்னையா இது? அதெல்லாம் புராணம் படிக்கணும். எதுங்க திராவிடத்தை குறித்து புராணம் படிக்கணுமா? இதெல்லாம் புராணம் படிக்கணும். நான் அந்த அளவுக்கு படிச்சோம் இல்ல. ஏன்னா இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லணும்ல, இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணணும். இந்த ஆய்வுல பண்ணா தான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும். அது ஆரியமா இதானு அது அறிஞர்கள் பார்த்து கேட்டா தான் அது சரியா தப்பான்னு தெரியும். ஏன்னா இது உண்மையா பொய்யா என்பதற்கு இது ஆய்வு செஞ்சா தான் தெரியும். சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற திராவிடம் என்கின்ற பெயரை குறிப்பிட்டு ஆரியம் வர்சஸ் திராவிடம் நீங்க என்னங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள் கிட்ட போய் கேளுங்கப்பான்ட்டு அடுத்தவங்களை கையை காட்டி விட்டாங்க. அப்போ அறிஞர் அண்ணாவை மறந்ததோடு மட்டுமல்லாமல் கட்சி பேருக்குள்ள இருக்கிற திராவிடத்துக்கே அர்த்தம் தெரியாம நின்னவர் தான் சார் நம்ம. ஏன் விஜய்க்கு மட்டும் திடீர் ஞானோதயம், ஞானக்கண் எப்படி திறந்தது? அதிமுக ஊழல் சக்தி என்று ஈரோடு கடைசியாக ஈரோட்டில் கூட்டிய கூட்டத்தில் கூட என்ன சொன்னாரு? நீங்க கேட்கறீங்கிறதுக்காக களத்துல இல்லாதவங்க எல்லாம் எதிர்க்க முடியாது பாஸ். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். அன்றைக்கு களத்துல இல்லாதவங்க இன்றைக்கு எப்படி வந்தாங்க? ஏன்னா சம்பந்தி சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்ட கணக்காக இருக்கலான்னு போட்ட பிளான்லாம் பாருங்க, பஞ்சு பஞ்சா பறக்குது வேற வேற ரூபத்துல. அது மட்டும் கிடையாது, திமுக ஒரு தீய சக்தின்ட்டு இதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் குறிப்பிட்டாங்கன்னு எவ்வளவு மரியாதையா சொன்னாரு. மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. அவ்வளவு மரியாதையோட, சாரி ஒரு படி மேல போயிட்டு அவ்வளவு பயத்தோட, ஏன் பயம்னு சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க தான் முடக்கினாங்க அப்படின்னு சேர்த்து ஒத்துக்கிறாங்க. ஆமாயா, நாங்க அராஜகவாதிகள் தான்ப்பா, நாங்க ஆட்சியில் இருக்கும்போது அராஜகம் பண்ணிதான் இருந்தோம், எல்லாரையும் போட்டு முடக்கிந்தோம். அப்படி முடக்கின நபர்களில் விஜயம் ஒருவர். காலில் விழும்போது தெரியலையான்னு கேட்டாங்க. இன்னைக்கு சொல்றாரு இல்லைங்களா, கேட்கறாரு இல்லைங்களா? ஏதாவது அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அழுத்தெல்லாம் யாரும் எனக்கு கொடுக்க முடியாது. அழுத்தத்தெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளா இந்த ஆளு? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படியா தெரியுது? அதை ஏங்க அடுத்தவங்க கிட்ட கேட்கணும்? நீங்களே உங்ககிட்ட லேப்டாப் தான் போட்டு பாருங்களேன். அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பார்த்துக்கங்க, அழுத்தத்துக்கு பயப்படுற ஆளான அண்ணு கேட்டார். எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த அழுத்தத்தோட பெயின் தாங்காம அம்மா அம்மா அம்மான்னு தொடர்ந்து கத்தினே இருப்பாரு. அது மட்டும் கிடையாது, போற எல்லா இடத்துலயும் பாக்குற எல்லா இடத்துலயும் டமால் 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 டமால்னு காலில் விழ வேண்டியது. கார்ல போயிருக்காங்களா, அம்மா எங்களை மந்திராதீங்கம்மா, பார்த்து செய்யுங்கம்மா அப்படின்ட்டு காரை நிறுத்தி அப்பாவும் மகன் 2 பேரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட வேண்டியது. பிஸ்கேஜேபி கட்சியோட அதிமுக நேரடியாக சரணடைஞ்சிருக்காங்கன்னா திமுக மறைமுகமாக சரணடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த வீடியோவை அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டே பதிவு செய்வதற்கு முன்பாக மறைமுகமாக காலில் விழுந்தது யாருங்க? இப்படித்தான் காலில் விழுந்து கிடந்தார்கள் அப்பாவும் மகனும் என்று நாங்க பண்ணலைங்க. நாங்க ஏன் பண்ண போறோம்? எங்களுக்கு வேற வேலை இல்லைங்களா? அதிமுக கட்சி ஊழல் சக்தின்னு சொன்னதை அடுத்து அவங்க தான் பாருங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் பரப்ப விட்டுக்கிறாங்க. அப்படி பரப்ப விடுற அந்த இடத்துல இவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, நாங்க அராஜகம் தாங்க பண்ணியிருந்தோம், எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தோம். அதில் பாருங்க ஒரு நபர் தான் விஜய்னு சொல்லி இவங்களே தான் பாருங்க தனக்கு தானே எங்க அப்பன் குதிர்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்துக்கிறாங்க. அடுத்து செந்தில் பாலாஜி ஊழல்வாதி ஊழல்வாதி ஊழல்வாதின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர விஜய் கூட செந்தில் பாலாஜி ஊழல்வாதி ஊழல்வாதி, பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு சொன்னாரே தவிர
யார் ஆட்சியில் இருக்கும்போது, எந்த கட்சியில் இருக்கும்போது அவர் ஊழல் செய்தார்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. ஆனா பாருங்க இப்ப மட்டும் சொல்றாங்க. அது எப்படி அது ஊழல் பண்ணும்போது அவங்க பண்ணிட்டு அவங்கள லிங்க் பண்ணி பிரச்சனை வரும்போது மட்டும் அவங்கள இழுத்துக்கிறதா சண்டைக்கு? ஏன் போன இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தாரு, அது எந்த பீரியட்ல நடந்த ஊழல்? ஏன் போன பீரியட்ல வந்து ரைட்லாம் நடந்து ஏதோ டைரிலாம் சிக்கிச்சு. ஏன்னா விஜயை பார்த்து அதிமுக பிளாக் டிக்கெட்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா, அதனால உண்மையை சொல்றாங்க. செந்தில் பாலாஜி யாருடைய ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி. ஏன் இப்போ பக்கத்திலே வச்சிருக்காரு விஜய் அவர்கள், செங்கோட்டையன் அவர்களை சொல்றோம். செங்கோட்டையன் அவர்கள் எந்த ஆட்சியில் இருக்கும்போது, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதுல கோடி கோடியா ஊழல் செய்ததாக அவர் மீது வழக்கு தொடர்ந்து சிறைக்கு போனாருங்க. அதையும் சொல்லுங்க. ஆமாங்க, அதிமுக கட்சிக்குள்ள இருக்கும்போது அவர் சிறைக்கு போனாருங்க. ஆனா நாங்க வந்து பல்லாண்டு வழக்கு எம்ஜிஆர் மாதிரியோ, தோஹான்கேன் பாரஹாத் சாந்தாரா மாதிரியோ நாங்க அவரை பாட்டு பாடியே திருத்துவோம். ஊழல் செய்த செங்கோட்டையன் அவர்கள் போன வாரம் எங்க கிட்ட வந்தார் இல்லைங்களா. உத்தமராக இருக்கிற விஜய் தலைமையின் கீழ் ஆட்சி அமையும் போது அவரை நாங்க நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட்டா வச்சுப்போம். அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதை மட்டுமா உருட்டினாரு? ஆரம்பத்திலிருந்தே பாருங்க, உழைத்து உழைக்கிறதே அவருக்கு வாடிக்கையா போச்சா, அது பழக்கம் ஆயிடுச்சுங்களா. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. உழைச்சு ஓடா போன நான் அரசியலுக்கு வந்தா மட்டும் என் குணம் ஆயிடுவா போது, இன்னும் மேற்கொண்டு உழைப்பேன்னு வேமா சூசோ இல்லாம சொல்ற மிஸ்டர் விஜய் அவருக்கு அவரே தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உழைச்சேன்னு சொல்றாரு. யாருக்காக உழைச்சாருங்க? ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சினிமால வந்த பாடல் வரிகளை போல இவர் சம்பாதித்த அனைத்து காசுகளையும் தர்மாசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டாரா? தர்மம் பண்ணிட்டாரா? ட்ரஸ்ட் அமைச்சாரா? அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய வருவாயை எடுத்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரா? இவரை வளமாக்கி கொண்டு வளமாக வாழ்வதற்கும் வசதியாக இருப்பதற்கும் சம்பாதித்த காசை என்னமோ மக்களுக்கு தானமா எழுதி கொடுத்ததை போல உழைச்சேன்றாரு. இந்த சினிமாவில் உழைப்பு என்றால் யார் தெரியுங்களா? நடிகரை சொல்லக்கூடாது. நடிகராவது பாருங்க, எல்லாம் செட்ல வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. டைரக்டர் கூப்பிடுவாரு, டைலாக் பேப்பர் ரெடியா? பாப்பாரு. அந்த சமயத்துல ஷார்ட்ல பார்த்துட்டு ஓகே என்ன சொல்லணும், நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கணும். அவ்வளவுதானே. ரொம்ப நீளமா தான் இருக்குது டைலாக். இருந்தாலும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி சொல்றேன், தப்பு கிடையாது. நான் யார் தெரியுமா. ஷார்ட் ரெடியா? ஓகே எதுக்கு ரிஹர்சல் பார்த்துக்கிறேன். நான் யார் தெரியுமா. ஓகே கேமரா ஆன் பண்ணுங்க, கேமரா ரோல். ஓகே சார், நான் யார் தெரியுமா. பா டயர்ட் ஆயிட்டேன் நான். கேரவன் ரெடியா இருக்குதா? இருக்குது. ஜூஸ் அனுப்புறேன் போங்கன்னு சொல்லி நடிகர்களோட லட்சணம் இவ்வளவுதான். ஆனா உழைச்சேன்னு சொல்றாரு. உண்மையில் பாருங்க, சினிமா துறையில் உழைப்புன்னு சொல்ற அந்த உழைப்பும் சரி, உண்மையான உழைப்பாளர்கள் யார் என்றால் டெக்னீஷியன், லைட்மேன்ல தொடங்கி ஃபுட் சப்ளையர் வரைக்கும் பாருங்க. அவங்க வேணா சொல்லலாம் நாங்கள்லாம் கடுமையான உழைப்பாளிகள் என்று. அவங்க வேணா சொல்லலாம் சினிமா துறையில் நாங்கள்லாம் கடுமையான உழைப்பாளிகள் என்று. ஆனா கேரவன் மேன்குள்ள குழுன்னு ஏசி அறையில ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு ஷார்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி டைலாக சொல்லிட்டு போற மிஸ்டர் விஜய், தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே ஒரே ஒரு ஷோ ஃப்ரீயா காட்டியிருப்பாரா அவங்க ஃபேன்ஸுக்கு? நேற்றைய தினம் கேட்ட அதே கேள்விதான் இன்றைக்கும் கேட்கிறோம். ஒரே ஒரு ஷோ, வேற யாருக்கும் இல்லைங்க, அவரை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு ஃப்ரீயா போட்டு காட்டியிருப்பாரா தியேட்டர்ல? இந்த லட்சணத்தை தர்மத்தாயின் தவப்புதல்வன் தலைவரின் பொற்கரங்களால் பெத்த தாயே பாருங்க இவர் கூட வச்சு காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லை. ஆனா பாருங்க தர்மத்தாயின் தவப்புதல்வனா. நல்ல வேலை பாருங்க, தர்மத்தாயின் தவப்புதல்வன், மக்கள் சேவகன், மக்களுக்காக வரேன்னு சொல்லும் போதுதான் மாஸ்டர் படம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. இன்றைக்கு அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்ற விஜய் அன்றைக்கு மாஸ்டர் படத்துக்கு, அதுவும் பாருங்க கொரோனா சமயத்துல 50% இருக்கை எனக்கு போதாதுங்க, கலெக்ஷன் பாதிக்குங்க, 100% இருக்கை வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவர் காலில் விழுந்து அனுமதி வாங்கி வந்தீங்களே, அப்ப தெரியலீங்களா அதிமுக ஊழல் சக்தின்ட்டு? இல்ல கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் கூட 50% இருக்கையே பூட்டப்பட்ட ஏசி அறையில் அமர்வது ரொம்ப அதிகம். ஆனா 100% இருக்கை கேட்கிறாரே, தூரமா ஓடி போ, மக்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம், இப்போ உனக்கு பிளாக் டிக்கெட் விற்கிறதா முக்கியமானு சொல்லி துரத்தி அடிக்காம ஏன் அனுமதி கொடுத்தாருங்க? அனுமதி கொடுக்கும்போது தெரியலீங்களா அவர் பிளாக் டிக்கெட் விற்கிறவன்னு? இதுல வேற பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டு இருக்கிற எல்லார் வீட்லயும் நான் ஒவ்வொருத்தர் வீட்டுல வாழ்ந்துருக்கிறேன். அப்ப கூட்டி கழிச்சு போட்டு பார்க்கும்போது எனக்கு 2.25 கோடி ஓட்டு ரெடியா இருக்குன்றாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான். 2.25 கோடி வீட்லயும் வீட்டுக்கு ஒருத்தர் மனசுல
விஜய் வாழ்ந்துனுகிறார் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அப்போ 2.25 கோடி ரசிகர்களா விஜய்க்கு இருக்காங்க. அப்படி பார்த்தா 2.25 கோடி ரசிகர்கள் தியேட்டர் வாசல் நின்று டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்தா தமிழ்நாட்டிலே ஒரு 300-400 கோடிக்கு மேல கலெக்ஷன் எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிக்கணுமே. என்னதான் விஜய் ரசிகர்கள் அமுக்கி பார்த்தவங்களே திரும்ப திரும்ப வந்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு 70-80 கோடிக்கு மேல விஜய் படம் கலெக்ஷன் ஆகிறதே கிடையாது. ஆனா 2.25 கோடி ரசிகர்கள் எனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதை சொன்னதுக்கு தான் அவர் சினிமால பிலிம் காட்டுற மாதிரி சும்மா போற போக்குல அடிச்சு விட்டு போறாருன்னு சொல்லி தெர்மோகோல் விஞ்ஞானி சொன்னது. சும்மா சொல்றது அந்த பில்டப் தான். இப்ப கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்துல 100 பேர் அடிக்கிறாரு அப்பாங்க. ஆனால் இப்படி 2 கட்சிகளும் திடீரென்று ரோஷம் வந்து ஒருவர் மாற்றி ஒருவர் அடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு சிரித்துக் கொண்டிருப்பது யார் என்றால் அது பிஸ்கே ஜேபி கட்சி. ஆமா, வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, இதெல்லாம் எங்களுக்குள்ள நடக்கிற என்டர்டைன்மெண்ட். இவங்களுக்கு தெரியாம அவங்களையும் அவங்களுக்கு தெரியாம இவங்களையும் தூண்டி விட்டு உருவாக்கியதே பிஸ்கே ஜேபி கட்சி தான். பிஸ்கே ஜேபி கட்சியோட உருவாக்கம் தான் விஜயோட கட்சி. நம்ம கட்சியோட பிரான்ச்சு தான் விஜயோட கட்சின்ட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது. யாருக்கு? எங்க அதிமுகவுக்கு. ஏன் அதிமுகவுக்கு தெரியக்கூடாதுன்னா அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான் பிஸ்கே ஜேபி கட்சியோட லட்சியமே, எண்ணமே. அதிமுக கட்சியை பலவீனப்படுத்தவும் திமுகவுக்கு விழுகின்ற மைனாரிட்டி ஓட்டை எப்படியாவது கொஞ்சமாவது அதுல இருந்து உடைக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி தான் டிவிகே என்கின்ற ஒரு கட்சி. ஏன்னா விஜய் கட்சியில எம்ஜிஆர் படத்துல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வரைக்கும் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து சேர்த்து கொண்டிருப்பதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மையே இதுதான். இவருக்கு பதில் இவர்னு சீரியல்ல மாத்திர மாதிரியே இந்த கட்சிக்கு பதிலாக இந்த கட்சின்ட்டு அந்த கட்சி பலவீனப்படுத்தி அதற்கு பதிலாக இந்த கட்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் தான் பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியோட நோக்கம். அன்றைக்கும் இதுதான் சொல்றோம், இன்றைக்கும் இதுதான் சொல்லுவோம். கூடி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்கு. 4 பேர் நடுவிலே நூலும் ஒருத்தன் கையிலே. இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் அந்த நூல் யார் கையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா பொங்கிய ரோஷங்களை குறித்து, திடீர்னு வந்த ரோஷங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி.